அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். சில வசனங்கள் ரொம்ப டெப்த்தாக இருக்கும். ஆனால் நம்ம அடிக்கடி சொல்லி அந்த வசனம் நமக்கு ரொம்ப பழக்கப்பட்டு போயிடும். அப்புறமா அந்த வசனத்தினுடைய ஆழம் நமக்கு தெரியாமலே போயிடும். நம்ம பல நேரத்தில் சொல்கிறோம் இல்லையா, கர்த்தருடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, நம்ம பரலோக ராஜ்யம் அப்படின்னு. இந்த பரலோக ராஜ்யங்கிறது ஒரு பெரிய விஷயம். பெரிய விஷயம்னா இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் அதுதான். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் கிட்டத்தட்ட ஒரு 4000 வருஷமாக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவர்கள் கேட்டு 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 சொல்ல முடியாதுன்னு சொன்ன நாமம். யாரோ கேட்குறாங்க, உங்களுடைய நாமம் என்ன, அது ஏன் கேட்குறேன். அந்த நாமத்தை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தாரு புதிய ஏற்பாட்டுக்கு. அப்படிதான் பவுல் சொல்றாரு, மறைக்கப்பட்டதை கர்த்தர் நமக்கு கொடுத்தாரு. இல்லை, அவங்க 4000 வருஷமாக ரட்சிக்கப்படுவதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு கேட்ட ஒரு நாமம் இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக நமக்கு மாறிடுச்சு. அந்த மாதிரி ஒரு டெப்த்தான விஷயம் எப்பவுமே அடிக்கடி நம்ம உபயோகப்படுத்துறதுனால அது என்னவாய் மாறிவிடுகிறது, சாதாரணமாக மாறிவிடுகிறது. எனக்கு தெரிஞ்சு இந்த வசனமும் அப்படி ஒரு வசனம் தான். 16:31 கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போ நீயும் உன் வீட்டாரும் என்ன ரட்சிக்கப்படுவீர்கள். நமக்கு முதல்ல ரட்சிப்புன்றதால இப்போ ரொம்ப சாதாரணமாகி போச்சு. நமக்கு கேஷுவலாக சொல்லிடுறோம், அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவ்வளோதான். ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க என்றால் வசனம் ஒன்று சொல்லுது, ரட்சிப்பு பூரணப்பட காத்திருங்கள்னு இருக்குது இல்லையா. முடிவு பரியந்தம் நிலை இருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான்னு இருக்குது. இப்போ ரட்சிப்புங்கிறதுனுடைய முடிவு ரொம்ப பெருசு. ஆனால் இப்போ நம்ம சர்வசாதாரணமாகிடுச்சு, பையன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார் அவ்வளோதான். பொண்ணு பார்க்கறதுக்கு ஒரே டேர்ம் என்னன்னு கேட்டால் பையன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு. எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்காரு, ரட்சிப்பினுடைய அனுபவம் என்ன, எவ்வளோ தூரத்தில் இருக்கிறாரெலாம் நமக்கு முக்கியமே இல்லைல்ல. அந்த மாதிரி தான் இந்த வசனமும், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் அந்த ரட்சிப்பு என்றால் என்ன, ரட்சிக்கப்படுவதல் என்றால் என்ன, வசனம் தெளிவாக சொல்லுது. முதல்ல ரட்சிப்பினுடைய அனுபவமே என்னன்னா, கொடுக்கும் போதே கர்த்தர் கொடுக்குற வாக்கு தத்தம். இந்த வசனம் ஒரு வாக்கு தத்தம். ஏன்னா நம்ம பழைய ஏற்பாட்டில் நிறைய வாக்கு தத்தம் இருக்குல்ல, நம்ம அந்த வாக்கு தத்தம்னு சொல்கிறோம். புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் கொடுக்குற பிரதானமான வாக்கு தத்தத்தில் ஒன்று இது, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ ரட்சிக்கப்படுவதல் என்றால் என்ன, நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்னு வசனம் சொல்லுது. அப்போ நான் ரட்சிக்கப்படுதல் என்றால் என்ன, என் வீட்டாரும் சேர்த்து ரட்சிக்கப்படுவதல் என்றால் என்ன அர்த்தம், அதனுடைய ஒரு மீனிங், அதோட மொத்த அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒத்த ஒரு சம்பவம், ஒரு வசனம் வேதத்தில் இருக்குது. இதை வச்சு நீங்கள் அதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட டெப்த் உங்களுக்கு புரியும். வாசிங்க, எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அப்போ நோவாவை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். நோவா குடும்பத்தை ரட்சித்தல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க எல்லாருக்கும் தெரியும். உலகமே ஜலப்பிரளயத்தில் அழிய போகுது, டோட்டலாகவே கொலாப்ஸ் ஆக போகுது. கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷம் உலகத்தினுடையதான பிளானை ஆண்டவர் க்ளோஸ் பண்ணுறார், அதோடு முடிக்கிறார். திருப்பி ஆதியாகமம் 1:1 மாற்றுறார் உலகத்தை. ஆதியாகமம் 1:1-2 நீங்கள் வாசிச்சு பாருங்கள். அந்த 1, 2, 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது பூமி தண்ணிக்குள்ளே இருக்குது, தேவ ஆவியானவர் அசைவாடிக்கிட்டு இருக்கிறார். திருப்பி அந்த 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துலேருந்து 10வது வசனத்துக்குள்ளே எல்லாத்தையும் பிரிக்கிறார். இருளையும் வெளிச்சத்தையும் பிரித்தார். அப்புறம் பூமிக்கு மேலுள்ள தண்ணீரையும் கீழுள்ள தண்ணீரையும் பிரிக்கிறார். அப்புறம் பூமியில் உள்ள தண்ணீரை பிரிக்கிறார். அப்புறமா அதில் மரம் செடி கொடியை உண்டாக்குறார். இப்போ திருப்பி பாருங்க, கொலாப்ஸ் பண்ணுறாரு. 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது வசனம் சொல்லுது, 10வது 11வது வசனம் 11வது வசனம் 7:11 வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுது, நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன. அப்படின்னா என்ன அர்த்தம், பூமியில் இருக்க தண்ணியும் லேண்டும் ஒன்னா சேர்ந்துருச்சு. தண்ணியும் பூமியும் ஒன்னா சேர்ந்துருச்சு. வானத்தின் மதகுகள் திற உண்டன. மேல இருக்க தண்ணியும் கீழே இருக்க தண்ணியும் ஒன்னாயிருச்சு. இதே காரியத்தை தான் ஆதியாகமத்தில் செய்வார். மேலே இருக்க தண்ணியும் கீழே இருக்க தண்ணியும் பிரிப்பார், பூமியில் இருக்க தண்ணியும் லேண்டையும் பிரிப்பார். இதை திருப்பி கொலாப்ஸ் பண்ணுறார் ஆண்டவர். கொலாப்ஸ் பண்ணி ஒன்றா ஆக்கிட்டார். திருப்பி ஆதியாகமம் 1, 2, 3 வந்துருச்சு. ஸோ இவ்வளோ பெரியதான ஒரு பிளான் அது மேலே இருக்குது. திருப்பி பார்த்தீங்கன்னா ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டு வர அங்கே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு மேலே பேழை இருக்கும், பேழைக்குள்ளே புறா இருக்கும். ஆவியானவர் அசைவாடிக்கிட்டு இருப்பார், பேழை ஆடிக்கிட்டு இருக்கும். சேம் அப்படியே அதே கான்செப்டை திருப்பி கொண்டாந்துருவார் 2000 வருஷம் கழிச்சு. அப்போ ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான அந்த பழைய நிலைக்கு பூமியை திருப்புறார், டோட்டல் கொலாப்ஸ் பண்ணுறாரு, திருப்பி ரீக்ரியேட் பண்ண போகிறார். அந்த ஒரு சூழ்நிலைக்கு பூமி வரப்போது. அந்த அழிவிலிருந்து வசனம் சொல்லுது, தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி பேழையை உண்டு பண்ணினார். அப்படின்னா நோவா, இப்போ நீங்க இங்க வசனம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அங்க நோவா தன் குடும்பத்தை
ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அப்ப என்ன ஆக போகுது? திருப்பி இப்போ ஒரு 2000 வருஷம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா 4000 வருஷம் இருக்கு. ஆபிரகாம்ல இருந்து இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும். திருப்பி இந்த பூமியானது நெருப்பினால் அழிக்கப்பட போகிறது. 2 பேதுரு 3:9-10 சொல்லுது இல்லையா? கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். எவ்ரிபடி கம்ஸ் டு an end. எப்படி நோவா அந்த கொலாப்ஸ் ஆனதுல இருந்து தன் குடும்பத்தை ரட்சித்தானோ, அதே மாதிரி வரப்போகிற கொலாப்ஸ்ல இருந்து உங்கள் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு அவனுக்கு ஒரு பேழை தேவைப்பட்டது. நமக்கு இயேசு கிறிஸ்து உதவி செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. அப்ப அந்த ரட்சிப்பினுடைய வேல்யூ பாருங்க, அது எவ்வளவு முக்கியமானதுன்னு பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி அப்படின்னா என்ன அர்த்தம்? நோவா தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அந்த உண்டு பண்ணக்கூடிய காரணங்கள் தான் நீ விசுவாசின்னு பைபிள் சொல்லுது. அப்ப இந்த இடத்துல வசனம் சொல்லுது, நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணினான். இயேசு கிறிஸ்து விசுவாசி. அப்பொழுது வரப்போகிற அழிவிலிருந்து, அதான் அதனுடைய அர்த்தம், வரப்போகிற அழிவிலிருந்து நீயும் உன் வீட்டாரும் காக்கப்படுவீர்கள், ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. ஹalleluya. அப்ப என்ன செய்யணும்? இதற்கு ஒரே வார்த்தையில சொல்லியாச்சு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அந்த விசுவாசத்துல நம்ம என்ன செய்யணுங்கிறதா இப்ப கேள்வியே. இந்த வசனத்தை இப்ப திருப்பி வாசிங்க, எபிரேயர் 11:7 திருப்பி வாசிங்க பார்ப்போம். விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று ஃபர்ஸ்ட் தற்காலத்திலே நோவா காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, ஒரு குடும்பம் வரப்போகிற அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா முதல்ல அந்த வரப்போகிற அழிவை குறித்தான எச்சரிப்பை பெற்றிருக்கணும். நான் சொல்றது வெறும் இயேசு கிறிஸ்து வரும்போது நடக்கக்கூடிய சம்பவத்தை குறித்து மாத்திரமல்ல. ஒரு குடும்பத்தை நடத்தும் போது ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு பிள்ளைகள் இருந்தால் தான் அதுக்கு பேர் குடும்பம். ஒருவேளை பிள்ளைகள் இல்லை, கணவன் மனைவி இருந்தாலும் அதுக்கு பேர் என்னதான்? குடும்பம். கணவன் ஒரு ஊர்ல இருக்கிறாரு, மனைவி ஒரு ஊர்ல இருக்குது, பிள்ளை ஒரு ஹாஸ்டல்ல இருக்குது, அது குடும்பம் இல்லை. எங்க மனைவி எங்க இருக்காங்க? வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க. கணவர் எங்க இருக்காரு? வெளிநாட்டில் இருக்கிறாரு. பையன் எங்க இருக்காரு? ஏற்காட்டில் ஹாஸ்டல்ல படிச்சுட்டு இருக்காரு. நீங்க குடும்பமா சென்னையில் இருக்கோம். இது எப்படி சரியாகும்? இல்லையா? எல்லாரும் இருக்கிறாங்க, ஆளுக்கு 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறாங்க. ஆனா கணவனும் மனைவியும் வீட்டில் இருக்கிறாங்க, ஒன்னா இருக்கிறாங்க, ஆனா பிள்ளை இல்லை. அதனால அது குடும்பம் இல்லைன்னு ஆகாது. குடும்பம் என்றால் நாம் எல்லோரும் இணைந்து ஒரு இடத்துல இருப்பதுக்கு பேர் தான் என்னது? குடும்பம். அப்போ ஒரு குடும்பத்தை ரட்சித்தல் என்பதற்கு முதலாவது நமக்கு இருக்க வேண்டிய குவாலிட்டி, வரப்போகிற காரியங்களை குறித்து தற்காலத்திலே எச்சரிப்பு பெறணும். ஃபியூச்சரை குறித்த எச்சரிப்பு இப்ப இருக்கணும் ஃபேமிலிக்கு. அல்லேலூயா. ஆமென். அந்த எச்சரிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோமா என்பதுதான் கேள்வி. இன்னைக்கு குடும்பத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாடியும் ஃபேமிலி சொல்றது, எங்களுக்கு தெரியாது, இப்படி நடந்துருச்சு, நாங்க எதிர்பார்க்கல. அத உலகத்தின் குடும்பம் சொல்லலாம், நியாயம். ஆவிக்குரிய குடும்பம் ஒரு நாளும் சொல்லக்கூடாது. ஆவிக்குரிய குடும்பத்துல ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, நான் வெறும் நியாய தீர்ப்பை குறித்து மட்டும் சொல்லவில்லை. உங்க ஃபேமிலி நடக்கிற சம்பவம் ஒன்று நடக்க போகுது என்றால் யூ மஸ்ட் ஸ்மெல், உங்களுக்கு அந்த வாசனை தெரிஞ்சிருக்க வேண்டும். உங்க குடும்பத்தில் நடக்கிற சம்பவத்தை குறித்து இயேசுநாதருக்கு தெரியாம அந்த 12 பேருக்குள்ள ஏதாவது நடக்குமா? இயேசுநாதருக்கு தெரியாம ஏதாவது நடக்குமா? யோசித்து பாருங்க. அவன் எங்கேயோ பேசிட்டு இருக்கான், வந்து கேட்கிறாரு, உங்களை யார் பெரியவன்? அவர் பாட்டுன்னு வந்தாரு, அவர் பாட்டு ஒரு சீலையை கட்டினாரு, கால்களை கழுவுனாரு, கழுவி முடிச்சானே கேட்கிறாரு, உங்களை யார் பெரியவன் தானே சண்டை போட்டீங்கன்றாரு. இல்லையா? எனக்கு அதோட ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, இந்த பெனாதாத்னு ஒரு ராஜா இருப்பான். இந்த பெனாதாத்து எதை பிளான் பண்ணாலும் எலிசா போய் இஸ்ரவேல் ராஜா கிட்ட சொல்லிடுவான், அவன் இப்படி பிடிக்க போறான், நீ வந்து என்ன செய்ய, இப்படி போய் காப்பாத்திக்க உன்ன அப்படின்றவான். இஸ்ரவேல் ராஜாவும் அவனுக்கு கீழ்ப்படிஞ்சு கரெக்டா காப்பாத்திடுவான். ஒரு நாள் பெனாதாத்துக்கு பயங்கர டென்ஷன் ஆகி போச்சு. அப்போ அந்த ராஜா கூப்பிட்டு தளபதிகளை சொல்றாரு, நான் போடுற மொத்த திட்டத்தையும் யாரோ ஒருத்தர் இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்றீங்க, யாருன்னு எனக்கு சொல்ல மாட்டீங்களா? ஏன் இப்படி என்னை பத்தி சொல்றீங்க அங்கன்னு கேட்பாரு. ஃபெடப் ஆயிட்டான் அவன். எவ்வளவு போட்டாலும் அங்க போயிடுது சீக்கிரட்டு. ஃபெடப் ஆயிட்டான். ஃபெடப் ஆன உடனே அந்த தளபதி கூட இருக்கவன் சொல்லுவான், ராஜா நீ எங்க யாரையும் சந்தேகப்படாத, அங்க எலிசான்னு ஒருத்தர் இருக்கான், உன் வீட்டின் பள்ளி அறையிலே பேசுறத கூட அவன் கண்டுபிடிச்சிருவான்றான். யோசித்து பாருங்க, தன்னுடைய நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வருது என்பது தேவன் அவனுக்கு தெரியப்படுத்துகிறார். அது தெரியணும்ல, அது எலிசாவுக்கும் தெரியும், எலியாவுக்கு தெரியும். எலிசாவை பிடிக்க ராஜா ஆள் அனுப்புறான். வரும்போதே சொல்றான், அந்த பேலியாளின் மகன் என்னை பிடிக்க ஆள் அனுப்புறான் பத்தியாங்கிறான். இல்லையா? ஒருத்தனை பிடிக்க கூட முடியாது இவனுங்களால, எது பண்ணாலும் தெரிஞ்சு போயிடுது. இதுதான் உங்களுக்குள் இருக்க வேண்டிய முதலாவது குவாலிட்டி. இது ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கணும். வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது இல்லையா? என்ன காரணமாக இருக்கும்? இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் இதான் பிரச்சனை. திடீர்னு முந்தியெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், முந்தியெல்லாம் சொல்லுவாங்க, பிள்ளைகள் நடக்கிற நடைய வச்சே பெற்றோர் கண்டுபிடிச்சிருவாங்க என்ன பிரச்சனை வீட்டிலன்ட்டு.
எங்க அம்மா கிட்ட ஒரு பழக்கம் உண்டு. நான் காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது அப்படி முகத்தை பார்க்கும்போதே கேட்பாங்க, என்னடா மதியானம் சாப்பிடலையா, பசிக்குதாம்பாங்க. நம்ம முகத்தை வச்சே அவங்களால என்ன செய்ய முடியும், ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியும். நடைய வச்சு ஒரு பெண்ணு நடக்கிறத, வீட்டுக்குள்ள நடந்து வரதை வச்சு அவங்க அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லி. உடம்புல பிரச்சனை இருக்குதா, இல்லை ஏதாவது வலி இருக்குதா அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க நட ஷேப்பை வச்சே கண்டுபிடிப்பாங்களாம். ஆனால் இன்னைக்கு நான் சொல்றது பிசிக்கலி, இதை தாண்டி ஒன்று நீங்க போகணும், ஸ்பிரிச்சுவலி போகணும். பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, வீட்டுக்குள்ள சொல்றேன், மொத்தமா சொல்றேன். உன் ஆவிக்குரிய குடும்பத்துக்குள் என்ன நடக்குது, உன் குடும்பத்துக்கு என்ன விரோதமா செயல்படுது, யார் செயல்படுறாங்க, எப்படி நடக்குது, என்ன விஷயம், என்ன ஆசீர்வாதம் வரப்போகுது, இது ஏதாவது தெரியுமா? வந்த பிறகு நீங்கள் அதை சால்வ் பண்றதுக்கு போராடுறீங்க, அழுவுறீங்க, ஜெபம் பண்றீங்க, எல்லாம் நடக்குது. ஆனால் தேவ எச்சரிப்பு உங்களுக்கு கிடைக்குதா? கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துறாரா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் பொழுது. பவுல் போயிருவார் அத்தனை பட்டணத்துக்கு, அங்கங்க போயிட்டே இருப்பாரு. ஆனா எருசலேமில் இவர்கள் என்ன செய்வார்கள், பவுலுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுவார்கள். ஆவியானவர் இங்க எழுதுவார், எருசலேமில் யூதர்களுக்கு அவனுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணினார்கள். இது யாருக்கு தெரியும்? லூக்காக்கு எப்படி தெரியும்? லூக்கா பவுலோட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறார். ஏன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதுனது லூக்கா. அவர் பவுலோட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த டிராவல் பத்தி எழுதிட்டு இருக்கிறார். எழுதும்போது நடுவில் ஒரு வசனம் போடுறாரு, இந்த காலத்துல பவுலுக்கு விரோதமாக எருசலேமில் ஆலோசனை செய்யப்பட்டது. எப்படி இது இவருக்கு தெரியும்? எப்படி தெரியப்படுத்தப்படுகிறது? அப்படியானால் உன் குடும்பத்தை குறித்து ஒரு பர்சனல், நான் சொல்றதுலாம் மினிஸ்ட்ரி, உங்க ஃபேமிலியை குறித்து, உங்களை குறித்து ஏதாவது ஒரு காரியம், ஏதோ ஒரு விஷயத்துல கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தணும் இல்லையா? என்ன நடக்குது, எப்படி நடக்குது, ஏதோ ஒரு எச்சரிப்பு கொடுக்கணும் இல்லையா? அந்த தேவ எச்சரிப்பை பெற்று அப்படின்னு இருக்குது. அந்த எச்சரிப்பை பெறுகிற இடத்தில் தான் இப்பொழுது ஃபேமிலி ஃபெயிலியர் ஆகி கொண்டிருக்கிறது. முந்தியெல்லாம் நம்ம பெற்றோருக்கு தெரியும், சில காரியங்களை கண்டுபிடிப்பார்கள். நான் சொல்லுவேன், அன்னைக்கு உள்ளவங்க இன்னைக்கு உள்ளவங்கள மாதிரி ஆவிக்குரியவங்கள கிடையாது, ஆனால் தேவனோடு கூட தொடர்புள்ளவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள் சொல்றோம், தேவனோடு கூட என்ன இல்லை, தொடர்பு குறைவாக இருக்கிறது இல்லையா? இன்னைக்கு அன்னைக்கு உள்ளவங்க பெருசா அந்நிய பாஷை பேசி அப்படியே கைத்தட்டி அதெல்லாம் இருந்திருக்காது. ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள தேவனுடைய நடத்துதல்னு ஒண்ணு இருக்கும். பிள்ளைகளை நடத்துறதா இருக்கட்டும், குடும்பத்தை நடத்துறதா இருக்கட்டும். இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள் ஊழியத்துக்கு ஓடுறாங்க, அந்த பக்கம் இந்த பக்கம், ஹவுஸ் மீட்டிங், காட்டேஜ் மீட்டிங், ஓப்பன் ஏர் மீட்டிங் எல்லாம் ஓடுறாங்க. ஃபேமிலிக்குள்ள என்ன நடக்குது முதல்ல இங்க நமக்கு தெரியணும் இல்லையா? இது நமக்கு புரியணும் இல்லையா? இது நமக்கு தெரிய மாட்டேங்குது. தேவ எச்சரிப்பை பெற்று அப்படின்னு இருக்கு, பெற்று இருக்கிறோமா? அந்த எச்சரிப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுதா? அந்த எச்சரிப்பை நமக்கு கொடுக்கிறவர் யார்? அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த எச்சரிப்பை கொடுக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்ப ஆவியானவருடைய மிக முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஒரு ஆவிக்குரிய குடும்பம் ஒரு ஆவியானவராலே நடத்தப்படுகிற குடும்பமாய் இருக்குமானால், உன் குடும்பத்தில் வரப்போகிற காரியங்களை குறித்து ஆவியானவர் உங்களுக்கு நிச்சயம் உணர்த்துவார். அவர் உணர்த்தினாதான் நீங்கள் எச்சரிப்பு பெற்று உங்கள் குடும்பத்தை ரட்சிக்க முடியும். இதுதான் அதோடைய கனெக்ஷன். அந்த தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? ஆவியானவர் இருக்கிறாருங்க, உணர்த்துகிறாரா? ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், சரி, உணர்த்துகிறாரா? அதான் இங்க கேள்வி. ஆவியானவருக்கும் உணர்த்துறதுக்கு இன்னொரு மிக முக்கியமான கனெக்ஷன் இருக்கு ஃபேமிலியில. ஆவியானவர் உங்ககிட்ட உணர்த்தணும்னா ஆவியானவருக்கும் உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. என்ன கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசி. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்கு. இந்த ஏற்ற துணைன்னு இருக்குல்ல, ஏற்ற துணை. ஸோ பைபிள் சொல்ற ஏற்ற துணை என்பது வேறு. இப்போ நம்ம அங்க போக வேண்டாம், ஏற்ற துணைக்கு போக வேண்டாம். ஏற்ற துணைன்ற வேர்டு என்ன? அதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணப்படுது இங்கிலீஷ்லன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்பர். இங்கிலீஷ்ல என்ன யூஸ் பண்ணப்பட்டிருக்கு? ஹெல்பர். இந்த ஹெல்பருங்கிற வேர்டு அடுத்து புதிய ஏற்பாட்டில் யாருக்கு யூஸ் பண்ணப்படுது? ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவருக்கு சொல்லப்படுது. வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசி. 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். சிலர் அந்த தேற்றரவாளன் கம்ஃபர்டர்னு சொல்வாங்க. ஆனா இங்கிலீஷ்ல ஹெல்பர் தான் இருக்கு. இங்கிலீஷ்ல ஹெல்பர் இருக்கு. 14:26 வாசிங்க. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே. அங்கேயும் என்ன இருக்கு?
தேற்றரவாளன் அப்படின்னு தான் இருக்குது இல்லையா? பட் இங்க வந்து கம்ஃபர்டர்னு இருக்கு. ஆனா டிரான்ஸ்லேஷன்ல கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் என்னதான் இருக்குது? ஹெல்பர் தான் இருக்கு. அடுத்து வாசிங்க, யோவான் 15:26 வாசிங்க. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் தேற்றரவாளன். நல்லா கவனிச்சு பாருங்க, 2 அதிகாரத்துல 3 தடவை இருக்குது. அடுத்து வாசிங்க, 16ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். இந்த இடத்துல மட்டும் 4 தடவை கர்த்தர் அந்த வார்த்தையை யூஸ் பண்றாரு. தேற்றரவாளன், தேற்றரவாளன், தேற்றரவாளன். 4 இடத்துலயும் ஹெல்பர், ஹெல்பர், ஹெல்பர்னு இருக்கு. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவருக்கும் மனைவிக்கும் ஒரு ஒத்துமை இருக்கிறது. இவரும் ஹெல்பர், அவங்களும் ஹெல்பர். ஆமென். இவங்களும் ஹெல்பர், அவங்களும் ஹெல்பர். அப்போ அந்த ஹெல்பருடைய வேலை என்ன? அந்த இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு போதிப்பார். அப்ப அந்த ஹெல்பருடைய ஒரு வேலை என்ன? வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு. ஏன் ஏவாளை சொல்லும் பொழுது அவர்கள் ஒரே மாம்சம் உடையவர்கள்னு சொன்னார்னா, அவங்க 2 பேரும் ஒரே மாம்சம் உடையவர்கள், ஒரு மாம்சத்துல இருந்து பிரிச்சு எடுத்தவங்க. ஆவியை நமக்குள்ள இருக்கிறாரு, நாம 2 பேரும் ஒரே ஆவி உடையவர்கள். இப்ப புரியுதா உங்களுக்கு? இன்னும் கொஞ்சம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த சப்ஜெக்டை படிக்கும் போது. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீப்பா போங்க, உங்களுக்கு புரியும். மல்கியா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடி உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கை. மனைவிக்கு துரோகம் பண்ணா ஆவி வராருங்க. மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடி ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அவரோட அர்த்தம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டுல மனைவினா, புதிய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நீ மனைவிக்கு துரோகம் பண்றது ஆவியானவருக்கு துரோகம் பண்றது ஒண்ணுதான். என்ன எந்த கனெக்ஷன் இங்க இருக்கு பாருங்க. இது நம்ம படிக்கும் போது, மல்கியாவை படிக்கும் போது சாதாரணமா இருக்கும். நீங்க இந்த கனெக்ஷனை எடுத்து பாருங்க. அப்போ ஒரு வீட்டுக்குள் தேவ எச்சரிப்பு நீங்கள் பெற வேண்டுமானால், வரும் காரியங்களை குறித்து பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், மனைவியும் கணவனும் ஒரே ஆவி உடையவர்களா இருக்க வேண்டும். இந்த ஒரே ஆவி உடைய மனைவியும் கணவனும் குறிப்பாக பல இடங்களிலே கர்த்தர் மனைவியை கொடுப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றதை எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிப்பீங்க தெரியாது. கணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆளுமை இருக்கிறது, அது கர்த்தர் கொடுத்திருக்காரு. ஆண்டு கொள்ளுங்கள் இருக்கு, அது சரீரமே நமக்கு அமைப்பு அப்படிதான் இருக்கு. ஆனால் மனைவியை பொறுத்த வரைக்கும் தான் காஷன் இருக்கிறது. அந்த எச்சரிப்பு கொடுக்கக்கூடியதான மிக முக்கியமான குடும்பத்தில் நடக்கக்கூடியது. கணவன் வசனம் சொல்லுது 104 சங்கீதம், காலையில் தன் பண்ணை வீட்டுக்கு வேலைக்கு புறப்படுகிறான், சாயங்காலத்தில் திரும்புகிறான். எவ்வளவுதான் கணவன் வேலைக்கு போனாலும் என்ன பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே அவன் ஃபேமிலிக்குள்ள திரும்பணும். ஆனா கணவன் வெளியே சம்பாதிக்கிறது, வெளியே போராடுறது, பைபிள்ல உங்களுக்கு தெரியும். நான் சொல்றது கொஞ்சம் டீப்பா இருக்கும், புரிஞ்சுக்கிட்டா சரி. காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் கர்த்தர் உண்டாக்கினார். அதோட அர்த்தம் என்னன்னா, இவன் வெளியே போகும்போது காட்டு மிருகம் இருக்கும், அந்த மிருகங்களோட கூட போராடி மனுஷன் என்ன செய்வான்? ஜெயிச்சு வீட்டுக்கு வருவான் ஒவ்வொரு நாளும். ஆனால் வீட்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு, வீட்டுக்குள்ள இருக்க நாட்டு மிருகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மனைவியின் கையில் இருக்கிறது. 2 வகையான மிருகம் உண்டாக்குவார் ஆண்டவர். சகல விதமான காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் ஆதியாகமத்திலே கொண்டாந்துருவார் 1:24. ஆனா அப்ப காடு நாடே இருக்காது, அப்பயே படைச்சிட்டார் காடு நாடு. எதுக்கு? வெளியே போகிறவனுக்கு காட்டு மிருகம், வீட்டுக்குள்ள இருக்கிறவனுக்கு நாட்டு மிருகம். யோசிச்சு பாருங்க, இவர் போய் சிங்கத்தையும் கரடியும் ஜெயிப்பான். யாரு? கணவன், அதாவது தாவீது போய் ஜெயிப்பான், சிம்சன் போய் ஜெயிப்பான். ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற பூனையும் நாயையும் நீங்க தான் பாத்துக்கணும், அது உங்ககிட்ட இருக்க பொறுப்பு. அப்போ நான் சொல்றது ஒரு எக்ஸாம்பிளுக்காக, ஸ்பிரிச்சுவலி எடுத்துக்காதீங்க, எக்ஸாம்பிளுக்காக. அதே மாதிரி தான் இந்த தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான வேலையை வீட்டில் இருக்கிற மனைவி செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த தேவ எச்சரிப்பு, இவங்க 2 பேரும் ஒன்றாக இருக்கும் போதுதான் விசுவாசத்திலே தேவ எச்சரிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு இந்த 2மே ஒன்னா இல்ல, இந்த 2க்குள்ளயுமே ஒன்னஸ் இல்ல. அதனாலதான் நம்ம பைபிள் தெளிவா சொல்லுது, விசுவாசி அவிசுவாசியோடு கூட பிணைக்கப்படாது இருப்பானாக. விசுவாசியும் பிணைக்கப்படும் போது விசுவாசத்தினால் வரக்கூடியதான எச்சரிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இங்க ஆரம்பிக்கும் போதே முற்றும் கோணல் முதலும் கோணல். இதுல என்ன சொல்லி நம்ம கிட்ட இவங்க சொல்றாங்க, இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் சொல்றாங்க, நான் அவங்கள விசுவாசத்துக்குள்ள நடத்திடுவேன், நான் போய் அவங்கள ஆண்டவருக்குள்ள கொண்டாந்துடுவேன், ஒரு ஆத்மாவை ரட்சிக்க முடியாதா? இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்க கிறிஸ்தவங்களா மாறிடுவாங்க, சர்ச்சுக்கு வந்துருவாங்க. இது இல்லைங்க லைஃப். கிறிஸ்தவனா மாறது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. கிறிஸ்தவனா மாத்தணும்னு கர்த்தர் நினைச்சிருந்தாருன்னா இந்த உலகத்தை ஒரு செகண்ட்ல மாத்திருப்பாரு.
இந்த உலகத்தை கிறிஸ்தவ உலகமா மாத்தணும்னு மட்டும் கர்த்தர் நினைச்சிருந்தாருன்னா, தன்னுடைய ஜைஜாண்டிக்கான ஒரு காரியத்தை கர்த்தர் காட்டி இருந்தானா உலகம் கிறிஸ்தவம் மாறிடும். மலைக்கு மேல அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய மகிமையை காட்டுறாரு மோசே கிட்ட. கீழே இருக்கிறவெல்லாம் பயப்படுறான், கீழே இருக்க அத்தனை பேரும் பயப்படுறான். எங்கிட்ட ஆண்டவர் பேச வேணாங்கிறான். அவ்வளவு ஜைஜாண்டிக் காடு. ஆனா அவர் அப்படி நம்மளை மாத்த விரும்பவில்லை. எதுக்கு ரட்சிப்புனாவே என்ன? இருதயத்தில் விசுவாசித்து வாயில அறிக்கை பண்ணி கான்சியஸ்ல வரணுங்கிறார் அவரு. அப்படி இருக்கும்பொழுது இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் உடனே கல்யாணம் பண்ணி எப்படி கூட்ட வர்றது? அவர் ஆண்டவரை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆண்டவருக்காக உன்னை ஏத்துக்கல, உனக்காக ஆண்டவர் ஏத்துக்கிறான். இன்னைக்கு என்ன நடக்குது இங்க? இவங்களுக்கு இந்த விசுவாசம், அந்த விசுவாசத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான ஆவிக்குரிய வாழ்க்கை, தேவனோட இருக்கிற திட்டம், பரிசுத்த ஆவியினுடைய கனெக்ஷன் இவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனுடைய விளைவு தான் அதுக்கப்புறம் இவங்களுக்கு எதுவுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில முதல் குணல் முற்றும் குணலா மாறிடுது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. உங்கள் குடும்பத்தை பத்தின எச்சரிப்பு உங்களுக்கு இருக்க வேண்டுமானால் கணவனும் மனைவியும் ஒரே ஆவி உடையவர்களா இருக்கணும். நான் எப்பவும் ஒரு விஷயத்தை ரொம்ப எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த சொல்வேன். ஆதாமுடைய விலாவிலிருந்து ஏவாளை எடுத்தாருன்னு பைபிள் சொல்லல. ஆதாமின் விலா எலும்புகளில் ஒன்றிலிருந்து. இந்த பர்டிகுலர் வேர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்ப என்ன அர்த்தம்? ஆதாமுக்கு நிறைய விழா இருந்துச்சு, ஆனா கர்த்தர் ஒன்னதான் எடுத்தாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சபைக்குள்ள நிறைய பசங்க இருப்பாங்க, பொண்ணு இருக்கும். எல்லா ஆவிக்குரிய பொண்ணும் எல்லா ஆவிக்குரிய பையனுக்கும் ஏற்றதல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கு, ஞானஸ்நானம் எடுத்திருக்கு, அபிஷேகம் பெற்றிருக்கு, அப்போ எல்லாமே ஓகே தான். இல்ல. நீங்க ஒரே வீட்டுல பிறந்திருந்தாலும், ராகேலும் லேயாலும் இருந்தாலும், யாக்கோபுக்கு யார் மனைவி என்பது கர்த்தர் திட்டம் பண்ணி வச்சிருப்பாரு. இவர் ராகேல விரும்பலாம், ஆனா கர்த்தர் லேயால தான் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. பக்கத்து கூடாரத்துல ஆகாரம் இருக்கலாம், சாராளும் இருக்கலாம். ஆனா தேவ திட்டம் சாராள் மேல் இருக்கிறது. இல்ல அந்த அம்மா பிரமாணத்தின்படி எங்களுக்குள்ள வந்துடுச்சு, எங்க பாளையத்துக்குள்ள தான் இருக்குது அப்படின்னா இல்ல கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? ஆவிக்குரிய சபையா இருந்துச்சு, எல்லா பொண்ணும் எல்லா பையனுக்கும். இல்லவே இல்லை. பர்டிகுலரா ஈசாக்குக்கு ரெபேக்காலை கர்த்தர் டிசைட் பண்ணி வச்சிருப்பார். அவர்கள் வரும்போதுதான் இந்த கான்டாக்ட் வரும். தேவ எச்சரிப்பை பெறக்கூடிய கான்டாக்ட். அவர்கள் ஒரே ஆவி உடையவர்களா இருப்பார்கள். நிறைய குடும்பத்துல போய் பாருங்க, மனைவி ஸ்பிரிச்சுவலா ஊழியக்கார. நான் இன்னும் சொல்றேன், நீங்க ஊழியமா இருந்தால் உன் மனைவியினுடைய பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல மஸ்ட். ஒரு ஊழியத்துல இவர் ஃப்ரண்ட் லைன்ல சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு, ஆனா பின்னாடி வர பிரச்சனைய நிறைய பாஸ்டமா கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. இது என்ன ப்ராப்ளம்ங்கிறத சொல்லுவாங்க. அப்ப நோவாவுக்கு இந்த தேவ எச்சரிப்பு கிடைக்கிற மாதிரி குடும்பத்துல உங்களுக்கும் அந்த தேவ எச்சரிப்பு கிடைக்கணும். இதை நீங்க மனைவிமார்களும் உணரணும். உங்களை எதுக்கு கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு கொடுத்திருக்கிறார்? வந்த உடனே குழந்தை பெற்று கொடுத்து ஃபேமிலி, அது மட்டும் இல்ல, அந்த குடும்பத்துக்கு தேவனிடத்துல இருந்து ஒரு திட்டம் இருக்கு. இப்போ நோவாவுடைய குடும்பத்துக்கு தேவனிடத்துல இருந்து ஒரு திட்டம் இருக்கு. என்ன திட்டம்? இவங்களை காப்பாத்துறது திட்டம் அல்ல, இவர்களை காப்பாத்தி அதற்கு பிறகு இன்னொரு உலகத்தை இவங்களை வச்சுதான் உண்டாக்கணும். 2 பார்ட் இருக்கு மோசேக்கு. 2 பார்ட். என்ன 2 பார்ட்? ஒன்று எகிப்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும், இன்னொன்று கானானில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அவர் சொல்லும் போது அந்த 2 வார்த்தையும் திருப்பி சொல்வாரு. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். 2 வேலை சொல்றாரு. நான் 2 வேலைக்காக இறங்கி இருக்கிறேன். ஒன்று விடுதலையாக்கவும், இன்னொன்று கொண்டு போய் சேர்க்கவும். 10வது வசனம், நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். கொண்டு போய் சேர்ப்பேன் இல்ல பாருங்க. அந்த வசனத்துல நீ விடுதலையாக்குவாங்கிறதோடு மட்டும் நின்னு போயிடுச்சு பாருங்க. கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லல. அவங்ககிட்ட 2 வேலைக்காக தான் அவர் இறங்கினாரு. ஒன்னு நீ செய்வேன்ட்டாரு, இன்னொன்னு நீ செய்வேன்னு சொல்லல அவர். புரியுதா? கடைசியில மோசே கொண்டு போய் சேர்க்கவே இல்லை. அந்த வேலை யோசுவா கிட்ட போயிடுச்சு. அவருடைய அர்த்தம் என்னன்னா, கர்த்தருக்கு தெரியும் அவன் அந்த 2வது வேலையை செய்ய மாட்டான். பல நேரத்தில் கர்த்தர் 2 வேலைக்கு தான் உங்களை அனுப்பியிருக்கிறார். எல்லாருக்குமே 2 வேலை உண்டு. நோவாவுக்கும் 2 வேலை உண்டு. ஒன்று அழிவிலிருந்து இந்த குடும்பத்தை காப்பாற்றுவது, 2 அடுத்த உலகத்தில் குடும்பத்தை பலுகி பெருக பண்ணுவது. 2 வேலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க 2 வேலையை செய்கிறது இல்லை. ஒரு வேலை என்ன? எது உங்களுக்கு கொடுக்கப்பட்டது? வந்து குடும்பத்தை கட்டுவது. குணசாலியான ஸ்திரீ குடும்பத்தை கட்டுகிறாள், கட்டுவது. அடுத்து உங்களோட வேலை என்ன? ஹெல்பர். ஆண்டவர் சொல்றாரு, பண்படுத்தவும் காக்கவும் வைத்தேன். அதற்கு நான் என்ன பண்றேன்? அவனுக்கு ஒரு ஹெல்பரை உண்டாக்குவேன். இப்ப 2 வேலை இருக்கு, பண்படுத்தணும், காக்கணும். நீங்க என்ன செய்றீங்க? பண்படுத்துறதோட சரி. எது பண்படுத்துறீங்க? வீட்டை பெருக்கி கூட்டி அல்லது சமைச்சு வச்சு பாத்திர வேலைக்கு
தேவைப்பட்டா கணவனுக்காக கூட போய் வேலைக்கு போய் எல்லாம் பண்றீங்க. இது பண்படுத்துதல். காக்குதல் எங்க? அவங்ககிட்ட சொல்லுமா? அதான் நிறைய, இது நான் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். நிறைய குடும்பத்தினுடைய பிரச்சனை இதுதான். பண்படுத்துதல் இருக்கு, காக்குதல் எங்க? ஒன்னு நீ ஒருத்தர் பண்படுத்தணும், இன்னொருத்தர் காக்கணும். கணவன் வேலைக்கு போனானா மனைவி உள்ளே பார்க்கணும். ஆவிக்குரிய குடும்பம் ஒரு ஊழியம் பண்றாங்கன்னா பேக் போன் இங்க இருக்கு, இங்க நடக்கணும், இங்க விஷயத்தை தெரியணும், இது என்ன பண்ணுதுன்னு தெரியணும். இங்க என்ன ஆகுது? ஒன் மேன் ஷோ. நீங்கள் அந்த தேற்ற வாளன் என்று சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவர் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்யவில்லை. அதனுடைய விளைவாய்த்தான் இன்னைக்கு என்ன ஆகுது? தோட்டத்துக்குள்ள பாம்பு வருது. அவன் என்ன செஞ்சான்? பண்படுத்துறான், காக்கல. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, தோட்டத்தை காவல் செய். அவன் காக்காதனுடைய விளைவு சர்ப்பமானது காட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களை பார்க்கிலும் தந்திரம் உள்ளது. ஆண்டவர், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், 2 வகையான மிருகத்தை கர்த்தர் உண்டாக்கினார். நாட்டு மிருகம், காட்டு மிருகம். காட்டு மிருகம் தோட்டத்துக்கு வெளியே உள்ளது. வெளியே இருக்கிற மிருகம் நீங்க உள்ள வந்துடுச்சுல, அந்த உள்ள வரப்போற மிருகத்தினுடைய எச்சரிப்பு உங்களுக்கு இருக்கணும்ல. பவுல் சொல்றாருல்ல, நான் போகிறேன், மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும். உன்னத பாட்டு சொல்லுதுல்ல, நம்முடைய திராட்சை பழங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது, நரிகளையும் குழி நரிகளையும் பிடியுங்கள். அந்த எச்சரிப்பு. யூ மஸ்ட் நோ த காஷன். இன்னைக்கு குடும்பம் உடைவதற்கு காரணம் என்ன? குடும்பத்தை பண்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள், காக்கிறவர்கள் இல்லை. அவங்களுக்கு அந்த அந்த காஷனே கிடையாது. அந்த ஒரு ஆள் வந்து உட்காரும் போதே வீட்டுல தெரியணும் இவன் யாரு. நான் இப்பவும் சொல்றேன், பிசாசு கருப்பா கொம்போட வாளோட வராது, வரவே வராது. ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் உங்களுக்கு வெளியே பெலிஸ்தியன் கிட்ட இருந்து சண்டை வரும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கிற சவுல் கிட்ட இருந்து சண்டை வரும். அதுக்கப்புறம் பெலிஸ்தியன் துரத்த மாட்டான், அவங்கள சவுல் தான் துரத்துவான். நீங்க பெலிஸ்தியனையே பார்த்துன்னு இருப்பீங்க, பெலிஸ்தியன் வருவான், பின்னாடி சவுல் வந்துருவான். இயேசு கிறிஸ்து முதலாவதாக யூதாசால் காட்டி கொடுக்கப்படும். அதுக்கு முன்னாடி பரிசேயர் சதுசேயர், சொந்த ஜனங்கள். அதற்கு பிறகுதான் ரோமர் வரான், ரோமர் கையில் ஒப்படைக்கிறாங்க. ரெண்டு போராட்டம் இருக்கும். அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற போராட்டத்தை ஸ்மெல் பண்ண வேண்டியது உங்க வேலை. உங்களுக்கு தெரியணும். அந்த எச்சரிப்பு, தேவ எச்சரிப்பு பெற்றாதானே நீங்க பாதுகாப்பீங்க. அதை பத்தின இன்னைக்கு காஷனே குடும்பத்துல இல்லையே. எந்த ஒரு விஷயம் வரும்போது உங்களுக்கு காஷன் இருக்கணும். நான் சொல்றது வெறும் மனுஷங்கள்ல மட்டும் இல்ல. ஒரு பொருளாதார பிரச்சனை வரப்போதா, யூ மஸ்ட் நோ. இயேசுநாதர் எதுக்கு எல்லாத்தையும் சொல்றாரு? நான் இதோ உங்களுக்கு முன்பதாகவே அறிவித்திருக்கிறேன். ஏன் முன்னாடியே சொல்றாரு? என் பிள்ளைகள் அதுல மாட்டிக்கொள்ள கூடாது என்பதற்காக. அதான் பைபிள் தெளிவா சொல்றது, வரும் காரியங்களை குறித்து என்னிடத்துல கேளுங்கள், நான் உங்களுக்கு மறு உத்தரவு அருளுவேன். இன்னைக்கு குடும்பத்துக்கு விரோதமாக பிசாசு ஒரு சபையை உடைக்கணும்னா நேரா வந்து சபையை உடைக்க மாட்டான். சபைக்குள்ள இருக்கிற குடும்பங்கள் வழியா தான் சபைக்குள்ள வருவான். அப்போ சபைக்குள்ள வரக்கூடியதை யார் கண்டுபிடிக்கணும்? we must know. தெரிஞ்சிருக்கணும் சபைக்குள்ள. அதுக்கு நீங்க உளவுத்துறை வைக்கணும், ஸ்பை வைக்கணும் கிடையாது. அது வேஸ்ட், ஃபெயிலியர். இஸ்ரவேலுடைய ஃபெயிலியரே இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, இஸ்ரவேலுடைய ஸ்பை தாங்க பயங்கர மொசாட்டு தான் வேர்ல்ட்லயே பெஸ்ட்பாங்க. இஸ்ரவேலுடைய வீழ்ச்சிக்கு காரணமே அந்த ஸ்பை தான். அவன் கர்த்தரை நம்புறதுக்கு பதிலாக ஸ்பையை நம்ப ஆரம்பிச்சிட்டான் இல்லையா? அவன் எகிப்துல இருந்து புறப்பட்டு வரும்போது ஒவ்வொரு இடத்துக்கும் அவன் என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, ஆட்களை அனுப்புறதெல்லாம் அவனுக்கு கிடையவே கிடையாது. கர்த்தர் சொல்லுவாரு, போவான், சண்டை போடுவாங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணுவாரு. திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க கானானுக்கு மட்டும். என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, நம்ம என்ன செய்வோம்? ஸ்பை அனுப்புவோம். ஸ்பை அனுப்பி கானான் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. இப்ப கர்த்தர் சொல்றாரு, போக சொல்லுன்றார். மோசே தெளிவா எழுதுவாரு, உங்கள் நிமித்தம் நான் ஒத்துக்கிட்டேன் பாரு. அதுக்கு இவன் பிரஷர் கொடுத்துட்டான் மோசேய. ஸ்பை போய் என்ன பண்ணிட்டான், வந்து ராங் நியூஸ் கொடுத்துட்டான். இன்னைக்கு அந்த ஸ்பை வந்து இன்னைக்கு வேர்ல்டுலயே அவன் வந்து சூப்பரான ஸ்பைன்னு சொல்றாங்க இன்னைக்கு. ஆனா அவன் வீழ்ச்சிக்கு ஆரம்பிச்சதே ஸ்பை தான். கர்த்தருக்கு பதிலாக ஸ்பையை நம்ப ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு நம்ம ஸ்பையெல்லாம் வச்சு இங்க செட் ஆகாது. நமக்கு ஒரு ஸ்பை இருக்கிறார், அவர் தான் ஹோலி ஸ்பிரிட். அவர் உனக்கு சொல்லுவார், உன் குடும்பத்துக்கு விரோதமாக என்ன நடக்குது, உனக்கு விரோதமாக என்ன செயல்படுறாங்க, யார் என்ன பேசுறாங்க. அது எதுக்கு? அவனுக்கு விரோதமா நம்ம எழும்புறதுக்கு இல்ல, அதுல இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு. சிலரோட உட்காரும் போதே உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் தெரியும். சிலரோட பேசும் போதே அந்த ஆவியில உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் தெரியும். உங்க வீட்டுக்குள்ள ஒருத்தர் நுழையும் போதே உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் தெரியணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க கவலைப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. அந்த எச்சரிப்பு அதான் வசனம் சொல்லுது. நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று. அப்ப இந்த 2 பேரும், அந்த ஆதாமும் ஏவாளும் ஹெல்ப்பரும்,
அப்ப குடும்பத்துல இருக்கிற 2 பேரும் கணவனும் மனைவியுமாக அந்த ஸ்பையை புரியணும், அந்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு கொடுக்கணும். அவர் கொடுக்கும்போது நீங்கள் தேவ எச்சரிப்பு பெறணும். அதையும் தாண்டி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா கர்த்தர் எதுக்கும் அலோ பண்றாருன்னு அர்த்தம். அல்லது அது வேற விஷயம். தாவீதுக்கு நடந்த மாதிரி எதிரில் உள்ளவங்கள நொறுக்குவார், அது வேற விஷயம். யோவாபு செய்யும் போது தாவீதுக்கு தெரியாது, ஆனா யோவாபை கொன்னு போட்டாருன்னு இருக்கு. சில நேரத்துல கர்த்தரே அவங்கள கொல்றதுக்கு அனுமதி கொடுப்பார், அது வேற விஷயம். ஆனால் நம் குடும்பத்தில் நடப்பது நமக்கு என்ன செய்யணும்? we must know. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நீங்க 2 பேரும் ஒரே ஆவி உடையவர்களாக, ஒரே காரியத்தை உடையவர்களாக இருந்தாதான் அது நடக்கும். இங்கே ஒரே ஆவியே இல்ல வீட்டுக்குள்ள. ஒரே ஒரு ஃபேமிலியில ஒரு பிரேயர் இருக்குதா? இன்னைக்கு ஃபேமிலி பிரேயர் இருக்குதா? நிறைய ஆவிக்குறி குடும்பத்தில் ஃபேமிலி பிரேயரே கிடையாது. நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்றான் யூத, ஒரு நாளைக்கு 5 தடவை ஜெபம் பண்றானாமா, 7 தடவை ஜெபம் பண்றானாமா. நீங்க சுயாதீன பிரமாணத்தை ஃபாலோ பண்றவங்க நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஜெபம் பண்ணீங்களா? டெய்லி பிரேயர் டைம்னு ஒன்று இருக்கா? குடும்பமா உட்காந்து பேசுறீங்களா? சாப்பாடு போட்ட உடனே அதை எடுத்துட்டு ரூமுக்கு போயிடுது பொண்ணு, பையன் எடுத்துக்கிட்டு கம்ப்யூட்டருக்கு முன்னாடி போயிடுறான், பொண்ணு எடுத்துட்டு போனுக்கு முன்னாடி போயிடுது, இந்த அம்மா எடுத்து கிச்சன்லயே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, அவரு டிவிக்கு முன்னாடி சாப்பிட்றாரு. ஆனா குடும்பமா சாப்பிட்றாங்க, அதான் ரொம்ப முக்கியம். அதான் ஃபேமிலி. ஒரு சாப்பிட்றதுலே முந்தியெல்லாம் இதெல்லாம் உண்மை இருக்காது, டெக்னாலஜியே இருக்காது. ஆனா சாப்பிடும் போது ஒன்னா இருந்து சாப்பிடணுங்கிறது ஒரு ரூல் இருந்துச்சு. வீட்டுல சாப்பிடும் போது கூப்பிடுவாங்க, வாங்க வாங்க சாப்பிடலான்னு வாங்க. என்ன வேலை போட்டதுனால அதை அப்படியே போட்டு வந்து என்ன செய்வாங்க? உட்காந்து சாப்பிடுவாங்க. இன்னைக்கு இருக்கா அவங்க வீட்டுல? ஒரு குடும்பம் எங்க இருக்கு? எப்படி இருக்கும்? நம்ம யோசிச்சு பாருங்க. எங்கேயாவது உட்காந்துருக்கோமா? வீட்டுல உட்காந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் பேசணுமா? நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. குடும்பம் என்பது ஒரு ஐக்கியம், ஒரு மனம் என்பது தேவ ஆவியானவர் கொடுப்பது. அங்கே வரும்போதுதான் அந்த எச்சரிப்பு உங்களுக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது. ஒரு தீர்மானம் எடுங்க, வெரி சிம்பிள் தீர்மானம் தான். நான் சொல்றது ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ஈஸி. டெய்லி ஒரு அரை மணி நேரம் குடும்பமாக உட்காருவோம். ஒரு 9:30 மணிக்கு நீங்க வரீங்களா? வாங்க. பசங்க டியூஷன்ல இருந்து வரட்டும், நீங்களும் உட்காருங்க. உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பசங்களுக்கு அதுக்கப்புறமா சாப்பாடு போடுங்க. ஒரு 1/2 hour டெய்லி ஒரு சங்கீதம் வாசிப்பீங்களோ, இல்லை ஒரு அதிகாரம் வாசிப்பீங்களோ, காஸ்பல் வாசிப்பீங்களோ, வாசிச்சு ஒரு பாட்டு பாடி ஒரு ஜெபம் பண்ண சொல்லுங்க. டெய்லி பசங்களை ஆளாளுக்கு ஒரு அதிகாரத்தை ஒரு நாளைக்கு ஒருத்தரை வாசிக்க சொல்லுங்க. டெய்லி ஒருத்தரை ஜெபம் பண்ண சொல்லுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இதனுடைய வேல்யூ உங்களுக்கு இப்போ ஆரம்பிக்கும் போது தெரியாது. உங்களை அறியாமலே உங்க குடும்பத்தில் ஒரு பாண்டிங் உருவாகும், ஒரு பாதுகாப்பு உருவாகும். உங்களை அறியாமலேயே கீழ்ப்படிதல், நீங்க என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ எல்லாமே உங்க குடும்பத்தில் நடக்கும். அல்லேலூயா. அதான் முதலாவது அவனுக்குள் இருந்தது. தேவ எச்சரிப்பு பெற்று குடும்பத்தை ரட்சிப்பு பேழை உண்டு பண்ணினான்.